வாங்க ஐயா வாங்க. ஐயா வந்துட்டு வணக்கம் தலைவரே. வாங்க உட்காருங்க. ஐயா எதுலயும் கரெக்டா இருப்பாரு. இப்ப நான் எதுக்காக உங்களை எல்லாம் வர சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. நம்ம கட்சியில மகளிர் அணின்னு ஒண்ணு இயங்குதா இல்லையா அப்படிங்கறதே தெரிய மாட்டேங்குது. அதனால உங்க மகளிர் அணியினுடைய ஒரு பெரிய விளம்பரத்துக்காக, அதாவது பப்ளிசிட்டிக்காக பெரிய போராட்டம் ஒன்று நடத்துறதா நம்ம கட்சி முடிவு பண்ணிருக்கு. அதனால வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், வீட்டுக்கு வீடு மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுவோம், இப்படி பல நல்ல காரியங்களை நம்ம கவர்மெண்ட் செஞ்சுட்டு வருது. அதுக்கு நடுவுல ஒரு கரும்புள்ளி வச்ச மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடிகாரனையும் உருவாக்கிட்டு வர்றாங்க. ஊர்ல எங்க பார்த்தாலும் ஒரே மதுபான கடை தான். இதனால நம்ம இளைஞர் சமுதாயமே கெட்டு சீரழிஞ்சுக்கிடுது. ஆமா ஆமா தலைவரே, நீங்க சொல்றதுல உண்மைதான் தலைவரே. பணக்காரங்களுக்கு கிட்னி போயிடுச்சுன்னா 4 லட்சம் ரூபா கொடுத்து கிட்னி மாத்திக்கிடுவாங்க. பாவம் இல்லாத ஏழைபாளைய என்ன பண்ணுவாங்க? அதனால நாம மதுவை எதிர்க்கிறோம், மதுவை ஒழிக்கிறோம். மதுக்கடைகளுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நம்ம கட்சியினுடைய சார்பா நம்ம நடத்த போறோம். அப்ப மகளிர் அணி சார்பா மதுக்கடைகளுக்கு பூட்டு போடுற போராட்டத்தை நீங்க தான் நடத்த போறீங்க. புரியுதா? புரியுது தலைவரே. சரிங்க தலைவரே, எங்களுக்கு சப்போர்ட்டா இளைஞர் அணியும் கலந்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல. தலைவரே, நான் இளைஞன் கூட போயிடவா? இருக்கிற வேலையை ஒழுங்கா பாரியா. சரிங்க. அவனுங்கெல்லாம் வேண்டாமா? எவனா ஒருத்த குடிச்சிட்டு வந்து கலாட்டா பண்ணான்னா கட்சியினுடைய பேரே கெட்டு போயிடும். எந்த தேதியில அந்த போராட்டத்தை நம்ம நடத்த போறோம்னு முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு நான் தகவல் சொல்லி அனுப்புறேன். வந்து கட்சியினுடைய மகளிர் அணி சார்பா நீங்களே அந்த போராட்டத்தை எடுத்து நடத்துங்க. சரிதானா? வாங்க வாங்க போயிட்டு வாங்க. தலைவரே, 10 வருஷமா கட்சி நடத்துறோம். நாளைக்கு ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வந்துட்டா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற. ஆமா தலைவரே, நம்ம பாட்டு கடைக்கு பூட்ட போட்டு போயிட்டோம்னா நாளைக்கு கவர்மெண்ட் பூட்ட போட்டு போயிரும். இன்னைக்கு 8 கோடி பேர்ல 1 கோடி பேர் குடிக்கிறான். இன்னைக்கு கவர்மெண்ட்டுக்கு வருஷத்துக்கு வருமானமே இந்த குடியால 28,000 கோடியில இருந்து 30,000 கோடி. தலைவரே, நம்ம பாட்டு கடைக்கெல்லாம் பூட்ட போட்டு போயிட்டோம்னா இங்க குடிக்கிறவெல்லாம் பாண்டிச்சேரி போயிடுவான். அதனால இந்த போராட்டம் வேணாங்க. என்ன மூளையும் வேலை செய்யாது, காதும் கேட்காது. கவர்மெண்ட் ஜாப்ல 58 வயசுல ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க. இந்த அரசியல்வாதிகளால எல்லாமே தலைகளா தான் நடக்குது. அங்க என்னையா புலம்பிக்கிட்டு இருக்க? ஒண்ணு இல்ல தலைவரே. மாப்ள, ஏய் மாப்ள, உனக்கு 100 ஆயிடுச்சுடா மாப்ள. இப்பதான் நினைச்ச உன்னை பத்தி. எப்படி நினைக்கும் போதெல்லாம் வந்துடுற? அப்படி என்னடா நினைச்ச? கண்ணனா தான் நினைச்சேன். ஏய் ரொம்ப குடிச்சவனுங்களே, கண்ணவா எப்படா ஸ்கூல் ரமாலி வைக்கலாவும் அவன் கண்ணனாவும் நடிச்சதை இப்படி கண்டினியூ பண்றீங்க? டே அது இல்லை மாப்ள, அது என்ன நல்ல மாப்பிள்ள? நான் நினைக்கும் போதெல்லாம் இவன் கண்ணனா ஆஜராயிடுறான். கண்ணா கண்ணா. ஏய் வைக்கல, யோசிக்கிறதெல்லாம் நல்ல கலர் காம்பினேஷனில் கரெக்டாக தான் யோசிக்கிற. ஆனால் அவன் தொல்லை தான் தாங்க முடியல. ஆனால் நான் சொல்றது கேளு, நீயும் கேளு. இப்போ உங்கள் 2 பேரையும் எதுக்கு நான் வர சொன்னேன்னா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என்னடா சொல்றான்? என்னது? கல்யாணம் பண்ணிக்க போறியா? அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு. வேணாண்டா, ஒரு பொண்ணோட கற்புல மண்ணள்ளி போடாதடா. அதெல்லாம் நேற்று ராத்திரியே மண்ணள்ளி போட்டு பார்த்துட்டேன். கற்பு கடல்ல நீந்தி கரை சேர்ந்துட்டேன். அதுக்காகத்தான் ட்ரீட் வைக்கலான்னு உங்களை வர சொன்னேன். எப்படிடா ஒரே மேட்ச்ல நீ சச்சின் ஆயிட்ட? அதுவா, டாக்டர் வயகரா வைத்தியநாத் தான் கோச்சு. குட்டியாடா இருந்தா எனக்கு குதிரையாக்கணும் அவரு தான். நாம எப்படா குதிரையா மாற போறோம்? எனக்கு குட்டி ஆளான்றதே சந்தேகமா இருக்குது. அதுல குதிரை அகந்திரா. நாளைக்கு செபாஸ்டின் ஊர்ல இருந்து வர போறான். அவன் காலில் தான் நாம கோனே ஃபால்ஸ் போக போறோம். என்ஜாய் பண்றோம். மாப்பிள, வருஷம் இலவசமா காதல் ஜோடிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன்ல, பண்ணிட்டு வந்துடுறோம் மாப்பிள. ஆமா இல்ல, கல்யாணம் பண்ணிட்டு லேட்டா வந்து தொலைச்சிடாத, சீக்கிரமா வந்து தொலை. சரி மாப்பிள.